ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சில பள்ளி குழந்தைகள் வீட்டு பாடம் செய்யாமல் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. அப்போது ஸ்கூல் டீச்சர் அந்த பள்ளி மாணவர்களிடம் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, வீட்டு பாடம் செய்யாமல் நேற்று நீ என்ன செய்தாய் அப்படின்னு கேட்பாங்க. இதை இன்னொரு விதமாக எப்படி கேட்பாங்க அப்படின்னா, வீட்டு பாடம் செய்யாமல் நேற்றிலிருந்து நீ என்ன செய்தாய் அப்படின்னு கேட்பாங்க. நல்லா கவனிக்கணும். நேற்று நீ என்ன பண்ணுன, நேற்றிலிருந்து நீ என்ன பண்ணுன. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நேற்று அப்படின்னு இருக்கும். அது எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? எஸ்டர்டே அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நேற்று நீ என்ன பண்ணுன அப்படின்னு கேட்கும்போது நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். அதே இது செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. நேற்றிலிருந்து நீ என்ன பண்ணுன. அப்போது நேற்றிலிருந்து அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? சின்ஸ் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நேற்றிலிருந்து நீ என்ன பண்ணுன அப்படின்னு கேட்கும்போது நம்ம எந்த டென்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். இப்போது இந்த இரண்டு டைப் சென்டென்சஸையும் நம்ம எந்தெந்த சுச்சுவேஷன்ஸில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போது இந்த ரெண்டு சென்டென்ஸுக்கும் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? நேற்று நீ என்ன செய்தாய். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் WH வேர்டு என்ன? அப்போது வாட். அப்போது ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அந்த WH வேர்டுக்கு அப்புறம் என்ன வரணும்? ஹெல்பிங் வெர்ப் வரணும். இப்போது நல்லா கவனிக்கணும். நேற்று நீ என்ன பண்ணுன, அதே மாதிரி நேற்று காலையில் நீ என்ன பண்ண, அதே இது எஸ்டர்டே ஈவினிங் நேற்று மாலையில் நீ என்ன பண்ண, அதே இது எஸ்டர்டே ஆஃப்டர்நூன் நேற்று மதியம் என்ன பண்ண, அதே இது த டே பிஃபோர் எஸ்டர்டே நேற்று முன்தினம் நீ என்ன பண்ணுன. இந்த மாதிரிலாம் நம்ம கேட்கும்போது என்ன ஹெல்பிங் வேர்ப் பயன்படுத்தணும்? டிட் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் பயன்படுத்தணும். ஓகே, அப்போது வாட் அப்படிங்கிற WH வேர்டுக்கு அப்புறம் என்ன ஹெல்பிங் வேர்ப் பயன்படுத்தணும்? டிட். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். அங்கே என்ன சப்ஜெக்ட்? நேற்று அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் பாருங்கள் நீ அப்படின்னு இருக்கும். அதுதான் சப்ஜெக்ட். அப்போது யூ. அப்போது வாட் டிட் யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன வரணும்? மெயின் வேர்ப் வரணும். அங்கே மெயின் வேர்ப் என்ன? செய்தாய். அப்போது செய்தல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? மெயின் வேர்ப் என்ன? டூ, டிட், டன். இப்போது இந்த சென்டென்ஸில் நல்லா கவனிங்க. ரெட் கலரில் இருக்கு இல்லையா, அதில் ஒரு டிட் இருக்கும். அதே மாதிரி ப்ளூ கலரில் பாருங்கள் வாட் அப்படிங்கிற வேர்டுக்கு அப்புறம் ஒரு டிட் அப்படிங்கிற வேர்டு இருக்கும். இந்த ரெண்டு வேர்டும் ஒன்றா அப்படின்னா ஒன்றும் இல்லை, இரண்டுமே வேறு வேறு. ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதாவது வாட் அப்படிங்கிற வேர்டுக்கு அப்புறம் ஒரு டிட் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னா ஹெல்பிங் வேர்ப். அதே இது செகண்ட் பாருங்கள், டூ அப்படிங்கிற வேர்டுக்கு அப்புறம் ஒரு டிட் இருக்கும். அது என்ன அப்படின்னா மெயின் வேர்ப். சரிங்களா? இந்த வாட் அப்படிங்கிற வேர்டுக்கு அப்புறம் வரக்கூடிய டிட்டு மீனிங் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்பதற்காக ஹெல்ப்புக்காக வரக்கூடியது. அதே இது செகண்டில் இருக்கு இல்லையா, அதுதான் என்னது? மெயின் வேர்ப். அதுதான் மீனிங் தரும். ஓகே, இப்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பொறுத்தளவில் நம்ம பாஸ்ட் வேர்ப் பயன்படுத்தணுமா, ப்ரெசன்ட் வேர்ப் பயன்படுத்தணுமா? ப்ரெசன்ட் வேர்ப் தான் பயன்படுத்தணும். அப்போது டூ அப்படிங்கிற வேர்ப் தான் பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா இது பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே டிட் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் பயன்படுத்தியாச்சு. அதனால் மெயின் வேர்ப் எந்த வேர்ப் தான் பயன்படுத்தணும்? ப்ரெசன்ட் ஃபார்மில் உள்ள மெயின் வேர்ப் தான் பயன்படுத்தணும். அப்போது வாட் டிட் யூ டூ, நீ என்ன செய்தாய். எப்போது? நேற்று. அப்போது எஸ்டர்டே. வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே, நேற்று நீ என்ன செய்தாய். ஓகே, இப்போது செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அதில் WH வேர்டு என்ன அப்படிங்கிறதான் WH வேர்டு. அப்போது வாட். இதுலேயும் என்ன வரணும்? WH வேர்டுக்கு அப்புறம் ஒரு ஹெல்பிங் வேர்ப் வரணும். இப்போது நல்லா கவனிக்கணும். சின்ஸ் எஸ்டர்டே, நேற்றிலிருந்து நீ என்ன பண்ணுன. சின்ஸ் எஸ்டர்டே மார்னிங், நேற்று காலையிலிருந்து நீ என்ன பண்ணுன. சின்ஸ் எஸ்டர்டே ஈவினிங், நேற்று மாலையிலிருந்து நீ என்ன பண்ணுன. சின்ஸ் எஸ்டர்டே ஆஃப்டர்நூன், நேற்று மதியத்திலிருந்து நீ என்ன பண்ணுன. சின்ஸ் த டே பிஃபோர் எஸ்டர்டே, நேற்று முன்தினத்திலிருந்து நீ என்ன பண்ண. இந்த மாதிரியெல்லாம் இருந்து இருந்து அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது நம்ம என்ன ஹெல்பிங் வேர்ப் பயன்படுத்தணும் அப்படின்னா ஹேவ் அல்லது ஹேஸ். அங்கே டிட் அப்படிங்கிற ஒரே ஒரு ஹெல்பிங் வேர்ப் தான் நம்ம பயன்படுத்துவோம். இங்கே ஹேவ் அல்லது ஹேஸ், இந்த இரண்டில் ஏதாவது ஒரு ஹெல்பிங் வேர்ப் பயன்படுத்தணும். ஓகே, இப்போ வாங்க சென்டென்ஸுக்கு போகலாம். இப்போது இந்த வாட் அப்படிங்கிற வேர்டுக்கு அப்புறம் என்ன ஹெல்பிங் வேர்ப் வரணும் அப்படிங்கிறத எது முடிவு பண்ணும் அப்படின்னா அங்கே சப்ஜெக்ட் தான் முடிவு பண்ணணும். சப்ஜெக்ட் எங்கே இருக்காங்க? நேற்றிலிருந்து அப்படிங்கிற வேர்டுக்கு அப்புறம் பாருங்கள் நீ அப்படின்னு இருக்கும். அதுதான் என்னது? சப்ஜெக்ட். அப்போது
நீ அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்டாக வரும் பொழுது வாட் அப்படிங்கிற வேர்டுக்கு அப்புறம் ஹேவ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் பயன்படுத்தணும். அதே இது நீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக அவன் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்டாக இருந்தது அப்படின்னா ஹேஸ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் பயன்படுத்தணும். அதே இது அவள் அப்படிங்கிறது சப்ஜெக்டாக இருந்தது அப்படின்னா என்ன ஹெல்பிங் வேர்ப் பயன்படுத்தணும்? அதே மாதிரி ஹேஸ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் தான் பயன்படுத்தணும். அப்போது வாட் அப்படிங்கிற WH வேர்டுக்கு அப்புறம் என்ன ஹெல்பிங் வேர்ப் வரணும் அப்படிங்கிறத அங்கே உள்ள சப்ஜெக்ட் தான் முடிவு பண்ணும். இப்போது வாட் ஹேவ் யூ, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மெயின் வேர்ப் வரணும். அங்கே மெயின் வேர்ப் என்ன? செய்தாய் அப்படிங்கிறது தான் மெயின் வேர்ப். அப்போது டூ, டிட், டன். அங்கே வந்து நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வந்து டூ அப்படிங்கிற ப்ரெசன்ட் ஃபார்ம் வேர்ப் பயன்படுத்தணும். இங்கே வந்து டன் அப்படிங்கிறத பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது வேர்போட தேர்டு ஃபார்ம் பயன்படுத்தணும். அப்போது வாட் ஹேவ் யூ டன், நீ என்ன செய்தாய். எப்போது? நேற்றில் இருந்து. அப்போது சின்ஸ் எஸ்டர்டே. அப்போது வாட் ஹேவ் யூ டன் சின்ஸ் எஸ்டர்டே, நேற்றிலிருந்து நீ என்ன செய்தாய். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டைப் என்ன அப்படின்னா டுடே அப்படிங்கிற வேர்டை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறதான் செகண்ட் டைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டுடே அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்தும் போது நிறைய பேர் தவறு பண்ணுவாங்க. ஏன் தவறு பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டுடே அப்படிங்கிற வேர்டை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் பயன்படுத்துவோம், அதே மாதிரி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் நாம் பயன்படுத்துவோம். இந்த இரண்டு டென்ஸ்லையுமே நாம் இந்த வேர்டை வந்து பயன்படுத்துவோம். அதனால் நிறைய பேர் இதில் தவறு பண்ணுவாங்க. உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. இப்போது இந்த 3 சென்டென்சஸில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் பாருங்கள். நேற்று நீ என்ன சமைத்தாய். இப்போது நேற்று அப்படின்னாலே நம்ம என்ன டென்ஸ் பயன்படுத்துவோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். இப்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இது எப்படி சொல்கிறது ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அப்போது ஃபர்ஸ்ட் வந்து நீ என்ன சமைத்தாய், இது எப்படி சொல்கிறது? வாட். நெக்ஸ்ட் வந்து டிட் யூ. நெக்ஸ்ட் வந்து மெயின் வேர்ப் வரணும். மெயின் வேர்ப் அங்கே என்ன? சமைக்கிறது. அப்போது சமைத்தல் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? குக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது வாட் டிட் யூ குக், நீ என்ன சமைத்தாய். எப்போது? நேற்று. அப்போது எஸ்டர்டே. வாட் டிட் யூ குக் எஸ்டர்டே, நேற்று நீ என்ன சமைத்தாய். இதில் வந்து எந்த சந்தேகமும் வரக்கூடாது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போது செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இன்று நீ என்ன சமைத்திருக்கிறாய். அதே மாதிரி தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இன்று காலை நீ என்ன சமைத்தாய். இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையுமே இன்று அப்படிங்கிற வேர்டு வந்து வந்திருக்கும். இப்போது நல்லா கவனிங்க. இப்போது இங்கிலீஷில் உள்ள முக்கியமான ரூல் ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போது எஸ்டர்டே அப்படிங்கிற வேர்டுக்கு அப்புறம் பாருங்கள் எஸ்டர்டே மார்னிங் அப்படின்னு இருக்கும், இது வந்து கரெக்ட். எஸ்டர்டே ஈவினிங் அப்படின்னாலும் கரெக்ட். எஸ்டர்டே ஆஃப்டர்நூன் அப்படின்னாலும் கரெக்ட் இங்கிலீஷில். அதே இது டுடே அப்படிங்கிற வேர்டுக்கு அப்புறம் பாருங்கள் டுடே மார்னிங் அப்படின்னு இருக்கும், இது வந்து ராங். சரிங்களா? அதாவது நல்லா கவனிங்க. எஸ்டர்டே மார்னிங் இது வந்து கரெக்ட், டுடே மார்னிங் இது வந்து ராங். இங்கிலீஷில் வந்து இது முக்கியமான ரூல், நல்லா கவனிக்கணும். அதே மாதிரி டுடே ஈவினிங் அப்படின்னாலும் அது வந்து தவறு. அதே மாதிரி டுடே ஆஃப்டர்நூன் அப்படின்னாலும் தவறு. அப்போது இன்று காலை அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது அப்படின்னா டுடே இன் த மார்னிங் அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே வந்து எஸ்டர்டே மார்னிங் அப்படின்னு சொல்லணும். இங்கே வந்து எப்படி சொல்லணும்? டுடே இன் த மார்னிங். அதாவது இன் அப்படிங்கிற ப்ரீபொசிஷனும் த அப்படிங்கிற ஆர்டிகல்ஸும் கண்டிப்பாக பயன்படுத்தணும். சரிங்களா? அதே மாதிரி டுடே இன் த ஆஃப்டர்நூன், அதே மாதிரி டுடே இன் த ஈவினிங், இதுதான் கரெக்ட். ஓகே, இப்போது இந்த டுடே அப்படிங்கிற வேர்டை மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னா இங்கே வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். அதே இது டுடே இன் த மார்னிங், டுடே இன் த ஆஃப்டர்நூன், டுடே இன் த ஈவினிங், இந்த மாதிரி டுடே அப்படிங்கிற வேர்டோட ஸ்பெசிஃபிக் டைமை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். இப்போது எதற்காக இதை இந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்கிறேன், கவனிங்க. இப்போது இன்று நீ என்ன சமைத்திருக்கிறாய். இப்போது இன்று அதாவது டுடே அப்படின்னா நம்ம வந்து எந்த டென்ஸ் பயன்படுத்தணும்? இப்போ சொன்னோம் இல்லையா, என்ன பயன்படுத்தணும்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா இன்று அப்படின்னா அது வந்து நோ ஸ்பெசிஃபிக் டைம். அதாவது இன்று அப்படின்னா இன்று சற்று நேரத்திற்கு முன்பா, அல்லது இன்னைக்கு காலையிலையா, அல்லது இன்னைக்கு மாலையிலையா, அல்லது இன்று இரவா, நீங்கள் எதை சொல்கிறீங்க? அதாவது நோ ஸ்பெசிஃபிக் டைம். இன்று அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த விதமான ஸ்பெசிஃபிக் டைமையும் குறிக்காது. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டைம் தேவையில்லாத போது நம்ம வந்து எந்த டென்ஸ் பயன்படுத்தணும்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். அதே இது
இன்று காலை நீ என்ன சமைத்தாய்? நல்லா கவனிங்க. இன்று காலை. இங்கே வந்து இன்று காலை அப்படின்னு ஸ்பெசிஃபிக் டைமை வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. அப்போது ஒரு சென்டென்ஸில் வந்து ஸ்பெசிஃபிக் டைம் தேவைப்படும் போது நாம் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். அதே மாதிரி டுடே இன் த மார்னிங், டுடே இன் த ஆஃப்டர்நூன், டுடே இன் த ஈவினிங், இது எல்லாமே நாம் வந்து ரிட்டன் இங்கிலீஷில் மட்டும்தான் பயன்படுத்துவோம். இதே வேர்ட்ஸை வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷில் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா டுடே இன் த மார்னிங் அப்படிங்கிறது வந்து திஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லணும். அதே இது டுடே இன் த ஆஃப்டர்நூன் அப்படிங்கிறது வந்து திஸ் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லணும். அதே இது டுடே இன் த ஈவினிங் அப்படிங்கிறது வந்து திஸ் ஈவினிங் அப்படின்னு சொல்லணும். இப்போ வாங்க எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். இப்போது இன்று நீ என்ன சமைத்திருக்கிறாய், செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இன்று நீ என்ன சமைத்திருக்கிறாய். அப்போது என் மனைவியிடம் நான் கேட்கிறேன், இன்று நீ என்ன சமைத்திருக்கிறாய் அப்படின்னு. இப்போது என் மனைவிக்கு வந்து நான் சொல்லாமலே புரியும். அதாவது சற்று நேரத்திற்கு முன்பு என்ன சமைத்தாய் என்று கேட்கிறேனா, அல்லது காலையில் என்ன சமைத்தாய் என்று கேட்கிறேனா, அல்லது மாலையில் என்ன சமைத்தாய் என்று கேட்கிறேனா என்று எனது மனைவிக்கு நான் எப்போ என்று சொல்லாமலே எளிதாக புரியும். அதாவது இந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபிக் டைம் வந்து தேவையில்லை, நோ ஸ்பெசிஃபிக் டைம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து எந்த டென்ஸ் பயன்படுத்தணும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். ஓகே, இந்த சென்டென்ஸை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி மேக் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் வந்து WH வேர்டு என்ன, அப்போது வாட். நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்பிங் வெர்ப் வரணும். இப்போது ஹெல்பிங் வெர்ப் என்ன வரணும் அப்படிங்கிறத சப்ஜெக்ட் தான் முடிவு பண்ணணும். இப்போ சப்ஜெக்ட் என்னங்க? நீ அப்படிங்கிறதான் சப்ஜெக்ட். இப்போது வாட் ஹேவ் யூ. நெக்ஸ்ட்டு வந்து மெயின் வெர்ப் என்ன? சமைத்தல். அப்போது குக், குக்ட், குக்ட். இங்கே வந்து எந்த வேர்ப் பயன்படுத்தணும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தளவில் வேர்ப் 3 தான் பயன்படுத்தணும். அப்போது குக்ட் அப்படிங்கிற வேர்ப் தான் பயன்படுத்தணும். வாட் ஹேவ் யூ குக்ட், நீ என்ன சமைத்திருக்கிறாய். எப்போது? இன்று. வாட் ஹேவ் யூ குக்ட் டுடே, இன்று நீ என்ன சமைத்திருக்கிறாய். ஓகே, இப்போது லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இன்று காலை நீ என்ன சமைத்தாய். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்கள், அந்த சென்டென்ஸில் இன்று காலை அப்படின்னு ஸ்பெசிஃபிக் டைமை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போது நமக்கு முன்பின் தெரியாதவர்களிடம் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் டைமை மென்ஷன் பண்ணி தான் பேசணும். அவங்கக்கிட்ட வந்து இன்று நீ என்ன சமைத்தாய் அந்த மாதிரி வெறுமனே கேட்டால் அவங்களுக்கு புரியாது. அதனால் அவங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி இன்று அப்படிங்கிற வேர்டை மட்டும் பயன்படுத்தாமல் இன்று காலை நீ என்ன சமைத்தாய், அல்லது இன்று மாலை நீ என்ன சமைத்தாய், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டைமை மென்ஷன் பண்ணி கேட்டால் தான் நமக்கு முன்பின் தெரியாதவர்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? அப்போது இன்று நீ காலை என்ன சமைத்தாய், இங்கே வந்து எந்த டென்ஸ் பயன்படுத்தணும்? ஸ்பெசிஃபிக் டைமை மென்ஷன் பண்ணும்போது நாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். ஓகே, இப்போது நீ என்ன சமைத்தாய் இதை எப்படி சொல்கிறது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வாட் டிட் யூ குக், வாட் டிட் யூ குக், நீ என்ன சமைத்தாய். எப்போது? இன்று காலை. அப்போது டுடே இன் த மார்னிங். இது வந்து ஒன்லி ரிட்டன் இங்கிலீஷில் மட்டும்தான் பயன்படுத்துவோம். அப்போது டுடே இன் த மார்னிங் அப்படிங்கிறத ஸ்போக்கன் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? திஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லணும். அப்போது வாட் டிட் யூ குக் திஸ் மார்னிங், இன்று காலை நீ என்ன சமைத்தாய். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த டுடே அப்படிங்கிற வேர்டு வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் எப்படி பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து எங்கேயோ இல்லைங்க, உங்கள் பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு BPO கம்பெனிக்கு வேலைக்கு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் தான் பயன்படுத்துவாங்க. அதனால் இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். இப்போது ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம் இல்லையா? என்ன டைப் பார்த்தோம்? அதாவது சின்ஸ் அண்டு எஸ்டர்டே. இந்த இரண்டு டைப்புமே அமெரிக்கன் இங்கிலீஷ் அண்டு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இரண்டுலேயுமே சேம், அதாவது ஒரே மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த டுடே அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்தும் போது அமெரிக்கன் இங்கிலீஷுக்கும் பிரிட்டிஷ் இங்கிலீஷுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். அது என்ன அப்படின்னா, டுடே அப்படின்னாலும் சரி, டுடே இன் த மார்னிங் அப்படின்னாலும் சரி, இந்த இரண்டுக்குமே அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்று நீ எப்படி சமைத்தாய், இன்று காலை நீ எப்படி சமைத்தாய். கேஸ் வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னையே, அப்போது எப்படி இன்று நீ சமைத்தாய். அதே மாதிரி இன்று காலை நீ எப்படி சமைத்தாய். இப்போது இந்த இரண்டுக்குமே இன்று அப்படின்னாலும் சரி, இன்று காலை அப்படின்னு சொன்னாலும் சரி, இது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷில் மட்டும்தான் நம்ம வந்து வேறு டென்ஸ் பயன்படுத்துவோம். ஆனால் அமெரிக்கன் இங்கிலீஷை பொறுத்தளவில் இந்த இரண்டுக்குமே நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் பயன்படுத்துவோம். இப்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இன்று நீ எப்படி சமைத்தாய், அதை எப்படி சொல்கிறது?
how did you cook today? அதே மாதிரி இன்று காலை நீ எப்படி சமைத்தாய்? இது எப்படி சொல்றது? how did you cook this morning? அதாவது இரண்டுக்குமே அமெரிக்கன் இங்கிலீஷை பொறுத்தளவில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. இதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அமெரிக்கன் இங்கிலீஷுக்கு அவள் இன்று சென்றாள். இது எப்படி சொல்கிறது? she went today. she went today. அவள் இன்று சென்றாள். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அவள் இன்று காலை சென்றாள். இது பிரிட்டிஷ் இங்கிலீஷில் நம்ம இரண்டுக்குமே வேறு வேறு டென்ஸ் பயன்படுத்துவோம். ஆனால் அமெரிக்கன் இங்கிலீஷில் இந்த இரண்டுக்குமே ஒரே டென்ஸ் மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. நல்லா கவனிக்கணும். டுடே அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்தும் போது மட்டும்தான் அமெரிக்கன் இங்கிலீஷில் இந்த மாதிரி ஒரே டென்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. ஓகே, இப்போது அவள் இன்று காலை சென்றாள். இது எப்படி சொல்கிறது அமெரிக்கன் இங்கிலீஷில்? she went this morning. she went this morning. அவள் இன்று காலை சென்றாள். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அமெரிக்கன் இங்கிலீஷில் இன்று காலை எனக்கு ஏன் கால் பண்ணியிருந்த? ஃபர்ஸ்ட் வந்து ஏன் கால் பண்ணியிருந்த? இது எப்படி சொல்கிறது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் why did you call? why did you call? ஏன் கால் பண்ணியிருந்த? யாருக்கு? எனக்கு. அப்போது மீ. why did you call me? எனக்கு ஏன் கால் பண்ணியிருந்த? எப்போது? இன்று காலை. அப்போது this morning. ரிட்டன் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? today in the morning அப்படின்னு சொல்லுவோம். அப்போது why did you call me this morning? இன்று காலை எனக்கு ஏன் கால் பண்ணியிருந்த? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கு இன்னைக்கு எங்கே போயிருந்த? அப்போது ஃபர்ஸ்ட் வந்து எங்கே போயிருந்த? இது எப்படி சொல்கிறது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வேர் டிட் யூ கோ? வேர் டிட் யூ கோ? நீ எங்கே போயிருந்த? என்னைக்கு? இன்னைக்கு. அப்போது டுடே. வேர் டிட் யூ கோ டுடே? இன்னைக்கு நீ எங்கே போயிருந்த?